பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நீ என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். நம்மளால் அந்த குடும்பத்தில் துன்பத்தை அனுபவிச்சாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ குமரேசன் கேட்குறாங்க, என்ன பாண்டியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னால் தான் என் மச்சினமார் என்னது மச்சினமார் இல்லை ஏற்று வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. அதான் பாண்டியா ஊரே அறிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த விஷயம் என் பொண்டாட்டி நான் கெட்ட போய் தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு முதலாளி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் என்கிட்ட நல்ல பிள்ளையாக இருந்தாங்க, நானும் அவங்ககிட்ட நல்ல பிள்ளையாக இருந்தேன். இப்போ எதிரும் புதிரும் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியலையோ கதிரியும் ராஜையும் விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. 2வது தலைமுறையும் வருத்தத்தை சந்திச்சாச்சு. அதனால் பேசவே முடியாதுங்கிற சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்கிறாங்க, எப்பா அதுக்கு தான் ஒரு நல்ல தீர்வாக பண்ணிடலாமாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. கதிர்க்கோ ராஜிக்கோ ஒரு குழந்தையாயிட்டுனா தான் அவங்க பேசிடுவாங்களப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பாருங்கள், எனக்கு 5 பசங்க 5 பசங்க பிறந்த பிறகும் அவங்க பேசலை வைக்கலை. இப்படி இருக்கும்போது ராஜிக்கு மட்டும் குழந்தை பிறந்தா பேசிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. பாண்டியா, இதில் தான் நீ நல்லா யோசிக்கணும். என்ன அப்படின்னா, நீ கட்டினது அவங்களோட தங்கச்சி வீம்பில் இருந்துட்டாங்க இல்லைங்கிட்டா. ஆனால் உங்கள் அத்தைக்கு உன் வீட்டுக்காரி மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் ரொம்ப பாசம், உனக்கே தெரியும். அந்த மாதிரி பேரனோ பேத்தி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பொதுவாக. உங்கள் மாமியார் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 100% சம்மதம், உன் பசங்களோட இருக்குது ரொம்ப சம்மதம். ஆனால் தன் பசங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் அந்த பொம்பளையால் வராமல் வைக்காமல் இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது கதிருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, தாத்தா முறையில் வரக்கூடிய சக்திவேலாக இருந்தாலும் சரி தான், முத்துவேலாக இருந்தாலும் சரி தான், மாமன் முறையில் வரக்கூடிய அந்த குமாராக இருந்தாலும் சரி தான், அத்தை முறையாக வரக்கூடிய இந்த கல்யாணம் முடிய போகிற பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், அவங்க உடனே பேசுவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ எனக்கு தெரியலமாம்மா, அவங்க பேசுகிறாங்க பேசலை அதை பொறுத்து எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு என்ன அப்படி தோணுது அப்படின்னு சொன்னால், நம்மளால் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்களை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுபோக என் பையனும் அப்படி பண்ணிட்டான். அப்படி பண்ணும்போது இந்த பாண்டியன் குடும்பம் தான் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல சங்கதியை கெடுக்காங்க வைக்காங்க, இவனுக்கு இதே சோழி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆகுது. அவங்க 1000 முள்ள மாதிரித்தனம் பண்ணுவாங்க, பண்ண தான் செய்வாங்க. நானும் கேட்டிருக்கேன், தட்டு கேட்டிருக்கேன், எல்லாம் நடந்துருக்க தான் செய்யுது. ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்க்கும்போது நானும் என் பிள்ளையும் குடும்பத்தை கஷ்டப்படுத்தியிருக்கேன். இந்த கல்யாணமாக சிறப்பாக நடக்குன்னு நினைக்கமாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியா, உன் மனசு யாருக்கும் வராது அப்படிங்கிறாங்க. என்னமாமா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியா, நம்மளுக்கு ஒருத்தன் எதிரியாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவே இருக்கக்கூடாது நினைக்கிறது தான் உண்மையாகவே மனிதரோட இயல்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ அதெல்லாம் நினைக்காம எப்பவும் போல் சரி ரைட்டு, நம்மளுக்கு ஒரு மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாலும் கூட அந்த பையனுக்கு கல்யாணம் முடியணும் வைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த பெருந்தன்மை மனசு யாருக்கும் வராதுப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனுஷன் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, என்ன இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் போக போகிறோம். அதுக்கு இடையில இருக்கிறது தான் ஜீவன். என்ன பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்ச நாள் இருக்கும், அந்த கொஞ்ச நாள் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏற்று வீட்டுக்காரங்க தான் அதை முடிவு பண்ணுறாங்க, நான் நல்லவனாக இருக்கிறதையும் கெட்டவனாக இருக்கிறதையும். அதனால் காலம் இவ்வளோ காலமும் மோதல் போக்கிலே போயிட்டு இனிமையாவது அந்த பையன் கல்யாணம் முடித்த பிறகு ஒரு மாதிரி சுமூகமாக கொண்டு போய் குடும்பத்தை பார்த்தா சரி தான். ஏன்னா அந்த பையன்தான் அந்த குடும்பத்துக்கு இப்போ ஒரே வாரிசாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற ஒரே வாரிசுன்னு சொல்லிட்டு, நம்ம பழனி அந்த வீட்டு வாரிசு தானே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன், ஆமாண்ணே மறந்தே போச்சு அப்படிங்கிறாங்க. நீ உன் வீட்டு பிள்ளையாவே நினச்சிட்ட, அதனால் மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிறாங்க. பாண்டியா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் சுற்றி சுற்றி கல்யாணம் முடிக்கிய, நீ முடிக்கவோ மச்சினை முடிக்காங்க, ஆனால் பழனியே மறந்துட்டீங்களப்பா 2 குடும்பத்துலேயும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ரொம்ப சிந்தனையாக இருக்கார். உடனே குமரேசன் சொல்கிறாரு, எப்போ நான் உங்ககிட்டயே சம்பளத்தை வாங்கிட்டு உனக்கு ஐடியா சொல்லுதுன்னு நினைக்காதப்பா. பழனிக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், வைக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொல்கிறாங்க, நானும் அவனுக்கு பல ஆள்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே குமரேசன் சொல்லுதாங்க, எப்போ அங்கே எங்கே எதுக்குப்பா பொண்ணு பார்க்குது, கையிலே வெண்ணியை வச்சுக்கிட்டு யாரும் தெரியணும் அப்படிங்கிறாங்க. கையிலே யார் மாமா வெண்ணியை வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்ககிட்ட தான் ஒரு பொண்ணு இருக்காப்பா, நீ நினச்சா தான் அவன் மச்சனுக்கு கட்டி கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டோம்பா, விட்டுருப்பா, அந்த பிள்ளை படிக்க வைக்க நீ கலெக்டர் ஆகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அதை நான் எப்படி பழனி கட்டி கொடுப்பேன்னு சொல்லுதியோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, முறை பொண்ணு தானே செய்யலாம்,
ஆனால் வந்து அண்ணன் மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்கு தான் இது. என் குடும்பத்தில் உள்ள சொத்தை அடிக்கிறதுக்கு வந்து சொத்தை எப்படியாவது கைப்பற்றுறதுக்கு இந்த பாண்டியன் வந்து தான் மோளையை கட்டி கொடுத்து தான் வச்சிட்டான்னு சொல்லி என் வீட்டு வாசலில் நின்று பேசுவாங்க. ஏற்கனவே 2 தலைமுறையாக நான் வந்து ரொம்ப சீரழிஞ்சு செங்கப்பட்டு செங்கல் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி சுமந்துக்கிட்டு இருக்கையில் இவங்க மறுபடியும் இப்படி ஏதாவது பேசுனாங்கன்னா நல்லா இருக்காதுல்ல. அதான் யோசனை பண்ணிட்டு தான் நான் வந்து அப்படி ஒன்றும் இது பண்ணல. எனக்கு முன்னாடியே ஒரு யோசனை இருந்துச்சு. ஏன் பழனிக்கு அங்கங்கே பொண்ணை பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை கொடுக்கலாமேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. முதல்லே நான் வந்து செஞ்சுருக்கணும். குழலியே கொடுக்கலான்னு தான் மனசில் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, என் தம்பிக்கு ஏதாவது பொண்ணை பார்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னால் அவன் பொண்ணை எப்படி கட்டி வைக்கலாம் போகலாம்பாங்க. அதுபோக என்ன ரொம்ப மனங்கனியாக பேசுவாங்க. சரி, முதல் பிள்ளை பொட்ட பிள்ளை, அந்த பிள்ளைய வந்து கட்டி கொடுக்கும்போது நல்ல மாதிரி கட்டி கொடுக்கணும் வைக்கணுங்கிறதுக்காக நான் எந்த முடிவுமே எடுக்கலை. சரிதானா, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அரசியை கட்டி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. கோமதிக்கு இது சம்மதிப்பாளா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் அவள்கிட்ட சொல்லிக்கிட்டதில்லை. அவளுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவளும் காட்டிக்க மாட்டேக்கா. சரி, தம்பி படிக்கலை, நம்ம வந்து வீட்டுக்கார்ட்ட நம்ம தம்பிக்கு நம்ம மோளை கட்டி வைக்கலான்னு நினைக்கிங்க அப்படின்னு சொன்னால் என்னமோ நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே நான் அதை ஒன்றும் நினைக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டால், எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது கடமை நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. அதில் மாற்றிக்கிறது இல்லை. அவனுக்கு இளைய பையன் இங்கே போகிறான், இங்கேயும் கல்யாணம் முடிச்சாங்க, அங்கேயும் முடிக்க போகிறான். அப்படி இருக்கும்போது 2 வீட்லேயும் எல்லோரும் கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்கும்போது அவன் மட்டும் தனிமரமாக கஷ்டப்படும் போது பார்க்க கஷ்டமாக இருக்கும். அதுபோக கல்யாணம் முடியாதவனுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். தனியாக இருக்கவன் நம்மளுக்குன்னு ஒரு உறவு இல்லையே, நம்ம கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களும் அப்படிங்கிறாங்க. உண்மைதான் பாண்டியா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு துணையாக கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுல்ல. புருஷ முண்டாட்டின்னு வருது அதுதானே. இன்பம் துன்பம் 2யும் கலந்து உண்மை நிலையை சொல்லி என்ன சந்தோஷமாக இருக்கும்போது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கும், தன் கோபமாக இருந்தால் சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு துணை வேணும். துணைவியார் இருந்தால் மட்டும்தாம்மா அந்த வாழ்க்கை வந்து ஜொலிக்கும். இன்பமும் அதுதான், துன்பமும் அதுதான் என்ன. ஆனால் வந்து சிலவங்க சொல்லுவாங்க, நான் கல்யாணம் முடிக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் முடித்த நிறைய பேர் நான் கல்யாணம் முடிச்சதுனால சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ உண்மையிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்துருந்தால் அது ஒரு இன்பமும் அன்பும் தனி தான். அதனால் வந்து அது பழனிக்கும் அமையணும்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அமையுமாம்மா. ஆனால் வந்து அவங்க வீட்டில் தான் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பார்ப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத பாண்டியா, சீக்கிரம் பண்ணி விடு. இப்போ நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கோம், செந்தில் இருந்தாலும் பழனி இருந்தாலும் பேச முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது செந்தில் வந்துடுறாங்க. சரி செந்தில் வரான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அமைதியாகிடுறாங்க பாண்டியன். என்னடா டெலிவரிலாம் பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டேன்ப்பா. என்ன அப்படிங்கப்பா, இந்த மணி என்ன வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. 8000 தந்தார். அவர் 12,000 தரணும்டா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், என்கிட்ட 8000 தான் இருக்குது, அடுத்த வாரம் வந்து கடையில் கொடுத்துருன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நீ இல்லை எனக்கு கண்டிப்பாக வந்து கேட்டிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. டேய், நம்ம மளிகை சாமான் வந்து வெளியில் வந்து வாங்கி தான் விற்கும், நம்ம உற்பத்தி பண்ணலை. அதனால் வந்து உற்பத்தி பண்ணி தரவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் இல்லைங்கிட்டா. அதனால் வந்து நீ காத்திருந்தாலும் வாங்கிக்கிறேன் வச்சுட்டேன்னு சொன்னோன்னா அவர் வந்து 8000ங்கிற இடத்துல கூட 2000 கொடுப்பாரு, நம்மளுக்கு லாபமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல போய் கேட்கம்பா அப்படிங்கிறான். அடுத்தால எப்போ போய் கேட்ப, பொருளை டெலிவரி பண்ணும் போதே கேட்டாதான்டா. நம்மகிட்ட சாமான் வாங்குறவங்க பூராமே வந்து நம்ம ஒரு தெருவில் போகிறோம்னா அவங்க இன்னொரு தெருவில் போயிடுவாங்க கடத்தை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இன்னும் அப்படி செய்யாத. அதுபோக இந்த மளிகை கடை தொழிலில் வந்து கடன் கொடுக்காம தொழிலும் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சவங்களாகிடுறாங்க. அண்ணா என்ன நம்ப மாட்டீங்களா அப்படிங்கும்போது, சரி நான் உங்களை நம்புறேன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்க தவிர்த்து வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. செந்தில்கிட்ட. உடனே ஆமாப்பா அப்படிங்கிறாரு செந்தில் பாண்டியன்கிட்ட. உடனே பாண்டியன் கேட்குறாரு, சரி உன் மாமனும் டெலிவரி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு போனால் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பின்னாடி வராருமாப்பா அப்படிங்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொல்கிறார், ஏய் என்ன பாட்டு கையுமா வர அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மச்சான், வருங்காலத்தில் வந்து நான் வந்து தனிமரமாக தான் இருப்பேனா இல்லைனா குடும்பமாக இருப்பேனான்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரன்ட்ட கேட்டேன். ஜோசியக்காரன்ட்ட கேட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், கிளி ஜோசியம் பார்க்குற ஒரு ஆள் வந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் சொன்னார், உனக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், உன் பையன் உன்னை மாதிரியே இருப்பான்னு சொன்னார் மச்சான். அதான் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. குமரேசன் சிரிக்கிறாரு. ஏய், முதல்ல வந்து யானை வாங்கின பிறகு தான் துரட்டி வாங்குவாங்க, நீ துரட்டியே முதல்ல வாங்கன்னு ஆசைப்படுதியப்பா அப்படிங்கிறாங்க.
சித்தப்பா முதல்ல கனவுகளோட இருப்போமே அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப நாளாக கனவாக இருக்க மாமா அப்படிங்கிறாரு செந்தில். உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு. ஏய் கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அசிங்கமாக சொல்லிட்டு இருக்காடா, முடிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணல. சரி எல்லாரும் கல்யாணம் முடிக்காங்களே, நம்ம குமார் கூட கல்யாணம் முடிக்க ரெடி ஆகிட்டானே, அதனால் நம்மளுக்கு எப்போ முடியும்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படி. நம்ம குமார் அப்படிங்கிற இல்லை இல்லை மச்சான் எங்கள் அண்ணன் பையன் அப்படிங்கிறாங்க. சரி சரி உங்கள் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் இப்போ என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நீ முதல்ல இங்கே வா அப்படிங்கிறாங்க. நீ என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்பா தானே சொன்னார் அந்த கல்யாண வீட்டுக்கு பார்சல் பூரா எல்லாம் பண்ணி அந்த சாமானை பூரா பார்சல் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார்ல, நம்ம தானே லேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்சலும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமான் யாருக்கு அப்படின்னு பார்த்தா குமாருக்கு பொண்ணு கொடுக்க போய் மாமனாருக்கு. இந்த சூழ்நிலை அது எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க மாமனார் கடைக்கு வராரு. வந்து அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க பாண்டியனை பார்த்து. உடனே பாண்டியன் கடையில் நிற்காரு அப்படின்னு சொல்லி சக்திவேலும் பார்த்துட்டாரு. எதிர்த்தாப்புல காரில் நிற்காரு. அப்போது அண்ணாச்சி சாமான்லாம் வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம வீட்டு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் காரில் கடுப்புக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. உடனே இல்லை எதுக்கு வேணாம்னு சொல்கிறீங்க, கல்யாணத்தை தான் கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கேட்டதெல்லாம் சரிதான், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, இங்கே தான் மளிகை சாமானாக வாங்குனதுன்னு அவங்க தப்பாகவும் நினைப்பாங்க, அதுபோக இன்னொரு கதைங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்ணு கல்யாணம் வேண்டாங்கிறா, அதனால தான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரில என்னாச்சு. இப்போ மளிகை சாமானை வாங்கி கொண்டு வைக்கிறதா கல்யாணத்துக்கு, இல்லை இது வேணான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லவான்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பையனை விசாரித்து பார்த்தோம், பையன் ரவுடித்தனம் பண்ணான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஊர்லேயே பேசுகிறாங்க, பணம் இருக்க துமுறில் ஆடுவான் வைப்பான்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படியே ஏற்பட்ட பையனு கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு மேடு போடலன்னா சரியாக இருக்காது. எங்கள் பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு, அவள் வந்து டவார்னு எதையுமே பேச மாட்டாள், வீட்டிலேயே ஒன்று நடக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து வெளியே சொல்ல மாட்டான், அந்தளவுக்கு ஒரு அமர்ந்த பிள்ளை. அந்த அமர்ந்த பிள்ளையை கொண்டு நம்ம வந்து இப்படி சேட்டை பண்ணதை வேணும் கொண்டு கொடுத்தோம்னா அது சங்கடமாக போயிடும். அதான் பல முறை யோசித்து பார்த்தேன், என் பொண்ணுகிட்டையும் கேட்டேன், இந்த மாதிரி உனக்கு எதுவும் யாரையும் விரும்புறியாமா, வேறு எதுவும் விருப்பமாவான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி மாப்பிள்ளை நான் விசாரித்து பார்த்தேன்பா, விசாரித்த வகையில் வந்து மாப்பிள்ளை சேட்டைக்காரன்னு சொல்லுதாங்க, ஆனால் உங்களுக்கு இதான் சமாதானம் முடிங்கப்பா, உங்கள் வாக்கை நான் மீற விரும்பலப்பா அப்படி இப்படின்னு பேசுது. என் பிள்ளை சம்மதத்தை மீறி தான் நான் கல்யாணத்தை முடிக்க வேண்டியிருக்கும். அது எதுக்கு யாருக்காக அப்படி முடிக்கணும், பணத்துக்காகவையோ பொருளுக்காகவையோ பிள்ளையை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு பிள்ளை வந்து கண்ணை கசக்கிட்டு நிற்கையில் வந்து நம்மளுக்கு தான் மனசு ரொம்ப வலிக்கும். அதனால் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மரத்தில் மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறோன்னே, அதானே மளிகை சாமான் வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஆகாத பிறகு நீங்கள் அவங்க என்ன நினைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கும் ஆகாது தான், இருந்தாலும் ஒரு கல்யாண வீட்டில் இருந்து ஒரு கதை நிற்கு கல்யாணம் வேண்டான்னு நிற்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்கிறாரு, அவங்க சொல்லுங்க சரிதானப்பா, முதல்ல வந்து அமையாத வந்து பின்னாடி வந்து அமையும் நினச்சிட்டு இருந்தால் சரியாக இல்லை அப்படிங்கிறாங்க குமரேசன். இதை கேட்டுட்டு இருந்த பழனி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எங்கள் அண்ணன் மகனுக்கு குமாருக்கு கல்யாணம் முடியணும்னு நினச்சோம், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மாமா விடு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு, பையன் நல்ல பையன் தான் அப்படிங்கிறாரு பாண்டியன். இதை பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல பெரியவங்க, நல்லபடியாக கல்யாணம் முடியணும் வைக்கணும்னு வார்த்தையை சொல்கிறீங்க, நான் பல பேர்கிட்ட விசாரிச்சிட்டோமுங்க, விசாரிக்க இடத்துல பூரா சொல்லுதாங்க அவர் கோவக்காரன், யாருனாலும் பிடிச்சி வந்து பிரச்சனை தான் பண்ணுவார் வைப்பார், பணத்து முறையில் பண்ணுவார் வைப்பார், அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் தான் பெரியப்பாவும் அப்பாவும் தான் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றிட்டு இருப்பாங்க வச்சுட்ருப்பாங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அதை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து போலீஸுக்கெலாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்கி கோர்ட்டுக்கெலாம் போகிற மாதிரி ஆயிடுச்சான், இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆனது என்னமோ உண்மை தான், அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா கட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் பாருங்கள், நீங்கள் அவங்கள்ட்ட பேசாட்டினாலும் மச்சினங்க இதை பார்த்துட்டு சொல்லுதீங்க, நான் வந்து அவங்கள பார்க்குறதா என் பிள்ளைய பார்க்குறதா, என் பிள்ளை எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம்னாச்சு, அதனால் மளிகை சாமான் வேண்டாம், உங்கள் நேரத்தை வீண் பண்ணிட்டேன், அதனால் இந்த பைசா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாரு பாண்டியன். இந்த சூழ்நிலையில் சரியானாச்சு நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காரு பாண்டியன். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நடந்து போகிறாரு. போனோன்னே சந்தி அப்படின்னு கூப்பிடுதாரு சக்தி, இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாமா, காரங்க அப்படிங்கிற அண்ணனுக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சொல்லுங்க சம்பந்தி, பத்திரிக்கை எதுவும் கொடுக்க வந்தீங்களா, ஏன் அந்த வீணாக போன பாண்டியன்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் ரொம்ப நாளாக தெரிஞ்சு நம்ம நல்ல பழக்கம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்பந்தி, அவன் வந்து சரியான ஆள் கிடையாது வைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அப்படி எதுவும் சொல்லலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணத்துக்கு மளிகை சாமான் அவன்கிட்டே சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதானே அவன் தரமான பொருளை கொடுக்க மாட்டான்,
அதுபோக நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அவன் வந்து நல்லவே பொருளை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அதனால் வந்து அதில் ஏதாவது டேமேஜ் பண்ணுவான். நீங்கள் எதுவுமே இது பண்ண வேண்டாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பில்லை மட்டும் கொடுத்துருங்க. பணம் எதுவும் கட்ட வேண்டாம். வீட்டு தேடி வந்து பொருள் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். கல்யாணத்துக்கு பயன்படுத்திக்கிடுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வரவேற்பெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே நாங்கள் எல்லாம் தனியாக பார்த்துக்கிடுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி இது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்க. நினைக்கிறீங்களா? நீங்கள் தானே இங்கே சொல்லி தானே நாங்கள் நாள் வச்சோம் இவங்கிறாங்க. இல்லை, பையனை விசாரித்து பார்த்தேன். பையன் நல்லவன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்ல மாட்றாங்க. அதனால் எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு. அந்த அமைதியான பொண்ணை கொண்டு நாங்கள் கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு மேடு போடலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் பாட்டில் மனசில்? நீ சொல்லுவ கல்யாணம் முடிக்கணும்ப, அப்புறம் வேணாம்ப. எங்களை பார்க்க எனக்கா தெரியுதா? யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டேன். நான் சரி யோசிச்சு சொல்லணும்னா நல்ல முடிவாக கொடுத்துருப்பேன்னு பார்த்து நான் ஊர் பூரா காயத்தடிச்சு கொடுத்து பெரிய பெரிய அதிகாரியிலேருந்து மந்திரியிலேருந்து புண்ணாக்குலேருந்து புடலங்கா வரைக்கும் நான் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்த பின்னாடி கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீ வந்து இந்த மாதிரி கல்யாணம் வேண்டாம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் எங்களை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்கள் கோவம் நியாயமானது. ஆனால் வந்து நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. நீ என்ன செய்ய முடியுமா? பொண்ணை வந்து கட்டி தந்தாகணும். பொண்ணு வேணும். நான் ஊரறி இது பண்ணிட்டேன் வச்சுட்டேன். இல்லைன்னா நான் தூக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. பொண்ணையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எங்களுக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள் தெரியும். என்ன, நீங்கள் எந்த மந்திரியை பார்க்கீங்களோ அதோட பெரிய மந்திரி எனக்கு தெரியும். என்ன, துணை முதலமைச்சரே எங்களுக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர் தான். அதனால் நான் பார்த்துட்டு தானாச்சு. நீங்கள் வேணாம் பண்ணுங்க வைங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இந்த சக்திவேலுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த பாண்டியன் தான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற கல்யாணத்தை நம்ம போட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போகிறாங்க. உடனே பத்திரிக்கையை தூக்கி டொம்முன்னு கீழே போடுதாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா, ஏன்டா மங்களகரமான ஒரு பத்திரிக்கையை கீழே போடுதேடா, இது யாராவது இப்படி செய்வாங்களா வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் வராங்க. என்னடா இப்படி பண்ணுற? பொறுமையாக இருக்கணும்டா. கல்யாண விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பிள்ளைய பிறக்க வச்சு வளர்க்குற மாதிரி அவ்வளவு கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை செய்யும்போது சில மன உளைச்சல்கள் சில இடத்துல கொஞ்சம் டயர்டாக தான் செய்யும். உனக்கு முடியலன்னா அண்ணன்ட்ட கூட, அண்ணன் எல்லாத்தையும் பற்றி கொடுங்க வைக்க. அதுபோக என்ன செய்யணுமோ செய்வோண்டா. ஏன்டா இவ்வளோ கோவப்படுத வைக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே, நடக்க போகிற கல்யாணத்தை அண்ணன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் வாயில் மூடுறான் அப்படிங்கிறாரு சக்திவேல். சரியில் முத்துவேல் சொல்கிறாரு, என்ன நான் சொல்கிறது கரெக்டாக தானே சொல்கிறேன். என்னென்னா சம்மந்தியை எத்தாவில் பார்த்தோம்னே அப்படிங்க. என்னடா சொன்னார் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் வேண்டாம், என் பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோன்னு சொல்லுவாருண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்காக நிற்கிறாங்க. இந்த குமாருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா சொல்கிறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏய், நீனாவது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான்டா கொடுத்த. நானும் அண்ணனும் மந்திரிலேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன்டா. அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இப்போ என்ன செய்கிறது? மந்திரி தலைமையில் தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கையிலே போட்டிருக்கோம். அவர் இந்த ஃபங்க்ஷனை வச்சு எனக்கு ஒரு அரசியல் இருக்குது, கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வருது, அதனால் வந்து எனக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு அவர் வேறு சொல்லிட்டாரு. இப்போ என்னடா பண்ண முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னதான்ப்பா அவங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இந்தாண்டா பிரச்சனையா? நான் பிரச்சனையா அப்படிங்க. ஆமாம், நீ ஊரில் பூரா சண்டை கண்டை போட்டு வச்சுருக்க. வசதி இருக்கிறதுனால எவங்கனாலும் முண்டுது போகிறது வாருது, சண்டை போடுது, இந்த மாதிரி சொல்லி தான் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருப்பா அதை சொல்லியிருப்பா வச்சுருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் வேறு யாரா? ஏற்றுட்டுக்காரன் தானே சொல்லியிருக்கேன். ஏற்றுட்டுக்காரனா யாருப்பா? அந்த கது தானப்பா அப்படிங்கிறாங்க. அவன் இல்லைடா, பாண்டியன் கடையில் போய் அவன் கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவங்ககிட்ட போய் மளிகை சாமான் வாங்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பான் போல். அவன் மாப்பிள்ளை சரி கிடையாது, ஒன்றும் சரி கிடையாது, அவனுக்கு ஏன் கட்டி கொடுக்கீங்க, அவனும் ஒரு பையனா அப்படி இப்படின்னு என்னத்தை சொன்னான்னு தெரில. மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரன் வேணாம்ட்டான். நான் அந்த ஆளை அவனுக்கு ஒரு பூசையை கொடுத்து அனுப்பி விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. வேறு வேணுண்ணே, அவன் நினச்சி பேசுவானா, கல்யாணத்தை முதல்ல வைங்க, எங்கள் பொண்ணு சம்மதிச்சான்னா. இப்போ என்னன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க சூழ்நிலை இல்லைங்க, பார்க்க இடக்கா தெரியுது, அதான் ஒரு 2 பூசையை கொடுத்தேன். அவன் போலீஸ் போனாலும் போயிட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து என் பையனுக்கு கல்யாணம் நின்று போச்சுங்க தான் ரொம்ப கடுப்பாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. என் முத்துவேல் ரொம்ப சோகமாக உட்காந்துடுறாரு. பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இந்த மாதிரி என் தங்கச்சிக்காரி மூத்தவா வந்து இப்படி பண்ணிட்டு போனான். இப்போ என்னன்னா என் மோவா பண்ணிட்டு போனால், 3வது வந்து இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையில் இருக்காங்க. உடனே சக்திவேல் வந்து அண்ணா அப்படிங்கிற ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. நெஞ்சை பிடிச்சிடுறாரு. நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. இது இப்போ ரொம்ப லோவாக இருக்குது, ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது ஃபஸ்ட் அட்டாக்கு. அவர் ஏதோ மனசு கஷ்டப்படுமா ஏதோ கேட்டிருப்பார் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் வச்சுருந்துச்சு, திடீர்னு நின்றுட்டு இதை சொந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் திடீர்னு வந்து அவங்க நெஞ்சு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது, அவர் சந்தோஷமாக இருக்க எந்த விஷயம் நடக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எழுதுறாரு. இப்போ கல்யாணம் நின்றது கூட வருத்தம் இல்லைண்ணே, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுண்ணே அப்படிங்கிறாங்க.
பெரியப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாதுடா, டாக்டர் நான் பார்த்துக்கிறேன், நல்லாயிரும், அதுபோக கவலைப்படாத குமார், உனக்கு டபார்னு இந்த கேப்பில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அவனை எந்த பொண்ணு கிடைச்சாலும் கட்டி வச்சிருவான், பணக்காரி ஏழைன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அலைகிறாங்க. ஒரு பொண்ணும் சிக்கலை. இந்த சூழ்நிலையில் குமார் ஃப்ரெண்டு எல்லாருமே ஃபோன் அடித்து கேட்குறாங்க, என்னப்பா நாளைக்கு கல்யாணம் பார்ட்டியை ரெடி பண்ணிட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏய் கல்யாணமே நின்று போச்சுடா, பொண்ணு வேணான்ட்டாடா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஊர் பூரா ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க குமார் குடும்பத்தையும் குமாரையும். குமாருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, வெளியே வர முடியல, இப்படியா இருக்குது. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உசுப்பேத்துறாங்க. டேய் குமார், எவ்வளவோ சொன்னோம், உனக்கெலாம் கல்யாணம் செட் ஆகாது வைக்காது, நீ பண்ணத்தனா அவ்வளவு, நீ தான் கல்யாணம் முடிக்க போகிறேன், லைஃபே மாற்ற போகிறேன்னா கடைசியில் பாரு அந்த பொண்ணு ஒன்றையே மாற்றி விட்டா, இப்போ நீ வந்து கிரிக்கெட் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க. அதான் சொன்னோம், கல்யாணமே நம்மளுக்கு தேவையில்லடான்னு சொன்னேன், கேட்டியா, பேச்சுலராகவே இருந்துடலான்னு சொன்னேன், கேட்கல அப்படிங்கிறாங்க. இல்லைடா எல்லாத்துக்கும் காரணம் ஏற்று வீட்டுக்காரன் தான்டா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இன்னுமாடா பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா எங்கள் அப்பா வந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுங்கன்னு இருக்காங்க, உறுதிபூர்வமான தகவல் வரட்டும், அது போக பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட ஒரு 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 ஃபைனலாக பேசி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்களையும் ரெடி பண்ணி கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சக்திவேல் முத்துவேல் எல்லாரும் ஆட்களை கூட்டிட்டு நேராக பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. உடனேப்பா இந்த மாதிரி கல்யாணம்னு பேசி முடிவு பண்ண பிறகு வேண்டான்னு சொல்லி ரொம்ப தப்பு. அதுபோக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து ஓஹோ ஆஹான்னு சொல்லி ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாங்க. மந்திரியிலேருந்து பெரிய பெரிய அதிகாரி வரைக்கும் காடை கொடுத்தாச்சு. பெரிய ஆட்களில் நிறைய பேர் வரது மாதிரி இருக்காங்க. மந்திரி தலைமையில் கல்யாணம்னு சொல்லி போட்டோன்னா கட்சிக்காரங்க பூராமே அதை ஒரு மாநாடு மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோடு பூரா வந்து வான வேடிக்கை ரெடி பண்ணுறதும், கொடியை நட்டுறதும், பந்தக்கால் நட்டுறதும், ஏகப்பட்ட வேலைகளை கட்சிக்காரங்களாக முடிக்கூட்டி செஞ்சிட்ருக்காங்க. பல கட்சிக்கு பொதுவாக இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க. அது ரொம்ப அசிங்கம். அவங்க இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பரம்பரை பணக்காரங்க வேறு, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. பொண்ணோட மாப்பிள்ளை சொல்கிறாரு, நான் சொல்கிறது ஒரே சொல்லு தான், இன்னும் வந்துட்டு கல்யாணம் நடக்கவே நடக்காது, வைக்காது, பொண்ணுக்கு கல்யாணம் கூடலை, மாப்பிள்ளைக்கு வேறு ஏதாவது பொண்ணு பார்த்து வைங்க அப்படின்னு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. கடுப்பான நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சக்திவேலுக்கு சரியான டென்ஷன் ஆகிடுது. அப்போ பாண்டியன் கடையடைச்சி வீட்டுக்கு வராது. எல்லாம் ஒன்றுமில்லாதவனே அப்படிங்கிறாரு. பாண்டியன் அப்படி திரும்பி பார்க்குறாரு. எல்லாம் உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, ஒன்று உன் வீட்டில் உள்ளவன் வந்து எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளையை கூப்பிட்டு போகிறான், அங்கே உள்ள பணத்தை நகையை எட்டு போகிறானுங்க, இல்லைனா நீ அசிங்கப்படுத்துகிற. இப்படி ஒவ்வொருத்தையும் அசிங்கம் பண்ணி என் குடும்பத்தை மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கியா, நீ இருக்க போய் தானே பண்ணுதான், உன்னை என்ன பண்ணுதும் பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாங்க. அவனை முத்துவேலு பிடிக்கிறாரு. விட்றாங்க. நானே ஒவ்வொரு முறையும் இப்படி தடுத்தானே இந்த வீடு இந்த நிலைமையில் வந்து எனக்கு, நீங்கள் ஒரு வாட்டி விடுங்கண்ணே, நடக்கட்டும், அப்படின்னாலும் 3 மாதம் தானே உள்ளே போயிட்டு வரேன், நீங்கள் வந்து எடுத்துருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் தம்பி, அவங்களாம் ஒரு வீணாக போனோம், அவனுக்குலாம் இது பண்ணணுமா வைக்கணுமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கேட்குறேன், இனி எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ இந்த நடா சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்க அப்படின்னா சொன்னானா அப்படிங்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரன் தான் அழகாக தெளிவாக சொல்லுதானே, எனக்கு கல்யாணம் பண்ணது கொடுக்கறது விருப்பம் இல்லை, பையனை விசாரிக்கும் போது வந்து நல்லவனே ஒன்றும் சொல்ல மாட்டான்னு சொல்கிறானே, இந்த ஊரில் இருக்க ஒரே எதிரி நீ தான், அதனால் நீ தான் சொல்லியிருப்ப, அவன் கடையில் பேசிட்டு நானே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என் கடையில் மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, மளிகை ஜாமான் வேண்டாம், கல்யாணமே நிறுத்திட்டோம், அதனால் அதை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்ல தான் வந்தாங்களே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் நீ சொல்லுவாங்க நாங்கள் நம்பணுமாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கை நீட்டி பேசுகிறாரு சக்திவேல். உடனே கதிர் வராரு, எங்கள் அப்பாவை கை நீட்டி பேசுகிறத வச்சுக்கிறாதா அப்படிங்கிறாங்க. என்னடா கை நீட்டி பேசக்கூடாது, கால் கூட நீட்டி பேசணும்டா, உங்கள் அப்பா அந்த அளவுக்கு அசிங்கமான வேலையை பார்த்துட்டு இருக்கான், நீ என்னென்னா எங்கள் வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போனேன், உங்கள் அப்பா என்னென்னா எங்கள் வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான், உங்களை பார்க்க இடக்கா தெரியுதா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டுக்குள்ளே தான் சண்டை வரல, இப்போ வெளியாவது சண்டை வருதே, இதை சொல்லி வீடு அங்கங்கே குமைஞ்சு கிடக்கும். எப்படியும் கோமதி அத்தைக்கு இது தெரிஞ்சுன்னா மனசு ரொம்ப உழைவாங்க. உழைஞ்சோன்னா நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வீட்டுக்காரும் செல்லம் வந்துட்டேன், அதனால் வந்து நம்ம எப்படி வீட்டு வேலையை பார்க்குறதுன்னு ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. நம்ம சமையலுக்கு மேல் பண்ணி மாமாவையும் இந்த குடும்பத்தையும் அசத்திடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே நேராக போய் அத்தை வெளியே வந்து சண்டை போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஏசி வேணும்னு சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ பாண்டியனும் அவங்க அண்ணன் எல்லாம் சண்டை வந்துட்டுருக்கு. உடனே கோமதி சொல்லுவாங்க, ஏங்க உள்ளே வாங்க, அவங்க கல்யாணம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏண்டி கல்யாண வீட்டுக்காரனே கல்யாணம் நிப்பாட்டான், அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, கல்யாண வீட்டுக்காரன் கல்யாணம் நிப்பாட்டானா, நான் தான் இல்லாத பொல்லாதையும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட வச்சுட்டேன்னு சொல்லுதாங்க, நான் ஏன்டி செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு அறிவே இல்லையா, இவர் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிற. ஓம் புருஷன் தானே சூப்பராக நினைப்பான், என்ன அவன் எப்பேற்பட்டவன், என்னெல்லாம் வேலை பார்ப்பான்னு எனக்கு தெரியும், கல்யாணம் நடத்துறதுனால நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. வாயை மூடுனே முதல்ல,
எங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் பந்தல் போட்டீங்க வச்சீங்க, அப்போ கூட வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பைக்கோ சைக்கிளோ வண்டியோ எதுவும் போகிறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லலை. அப்படி சொல்லும்போது நாங்களே சொல்லும்போது கூட இது மாதிரி விடுமா, ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது நம்மளால், அதனால் வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அப்பேற்பட்டோன்னே நீங்கள் சோழி சொன்னேன்னு சொல்கிறீங்க வச்சிங்கன்னா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி வந்துடுறாரு. பழனி வந்தோடனே கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்னடா பெரிய இவனாடா அப்படின்ட்டு இருக்காங்க. பழனிக்கு வேறு என்ன நினைச்சுனே தெரில. மச்சான் மச்சான் நல்லா இருப்பீங்க வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரையும் பிரித்து அனுப்பிடுறாங்க. ஏக்கா என்னக்கா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா தெரியும், வாரேன் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. கதிர்கிட்ட போய் என்ன மாப்பிள அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு சரியான கடுப்பாக இருக்குது, ஏற்று வீட்டுக்காரன் இருக்க போய் தானே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, நான் பேசாமல் காலி பண்ணிடுமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ நல்லா படிச்சுட்ருக்கடா, அது போக வந்து இப்போ தான் வேலைக்கு போகிற, ராஜை வந்து கண்கலங்காமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து நல்ல வேலைக்கு போகணும்டா, அதனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நாய் குலைச்சின்னு சொன்னால் நீ பதில் குலைப்பியா, குலைக்க மாட்டல, விட்டுட்டு கடந்து தானே போயிட்டுருப்ப, அதை மாதிரி கடந்து போ, பார்த்துக்கலாம் மாப்பிள அப்படிங்கிறாங்க. சரி மாமா, எனக்காக நீ கஷ்டப்பட்டு பைக் வாங்கி தந்திருக்கானு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணல, ஆனால் இன்னும் உங்கள் அண்ணன் குடும்பத்துலேருந்து எங்களை ஏதாவது பேசவோ வைக்கவோ செஞ்சாங்கன்னா நான் இகழ்கை மீறிடுவோம் மாமா, அதுக்கப்புறம் மருமகன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்றைக்குமே வருத்தப்பட மாட்டேன், என்றைக்குனாலும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. பழனிக்கு சுத்தமாகவே தெரியல எதுக்காகவே சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி நம்ம இப்போ எதை கேட்டாலும் மறுபடியும் அதை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் குமார் பயங்கரமாக சரக்கடிக்காரு. சரக்கடிச்சுட்டு நான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, எனக்கு இந்த வீடே வேண்டாம், இந்த வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருந்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கானுங்க, இன்றைக்கி கல்யாணம் வேண்டான்னு அந்த பொண்ணு சொல்லிருச்சு, பார்த்த பொண்ணு, ஆனால் எந்த பொண்ணை பார்த்தாலும் நம்ம இதே வீட்டிலேருந்து கல்யாணம் ஆகவே ஆகாது, பேசாமல் நம்ம வீட்டை மாற்றிடலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, அவங்களுக்காக நம்ம எதுக்கு மாற்றணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேலோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, நம்ம மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க ராஜியை மனசில் வைக்காங்க. ராஜி இங்கே இருக்கா, ராஜி நம்ம பேசாட்டிலும் நம்ம பேசாட்டிலும் சரி தான், அவள் பேசாட்டிலும் சரி தான், பார்த்துக்கலாம், வேறு எங்கேயாவது இருந்தால் பார்க்க முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, ஆமாடா எறும்பு வந்து கூரையில் போய்ட்டுன்னு சொல்லி எறும்புக்காக வந்து நம்ம வீட்டை கொளுத்துவோமா, இல்லை அதை மாதிரி வந்து பார்த்துக்கலாம், இவனெல்லாம் ஒரு ஆள் கிடையாது, அப்படி போனோம்னா நம்ம அவனில் போக வைக்கணும், நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்காங்க. டேய் குமார் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், நீ வெளியே போகடா வீட்டில் இருடா அப்படிங்கிறாங்க. அப்பா சக்தி வெளிலப்பா, நான் வெளில போய் ஆகணும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகட்டி ஆகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னே உனக்கு தெரியாது, நீ அதுக்குள்ளே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது தடுக்கணுன்னா அவங்கள மிஞ்சி யாரும் கிடையாது, அதுபோக அப்பா பார்க்கும்போது வந்து மளிகை கடையில் போய் அந்த பொண்ணு வீட்டோட அப்பா தான் பேசியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது அதில் டவுட்டு கிளியர் ஆகுதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க பேசியிருக்காரு, என்ன பேசினாரு ஏது பேசினாலும் நம்மளுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்க. இல்லை அதுக்கு தக்க வைத்தியம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு மனசுக்குள்ளே ஓடுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாதிரி செஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு நினைக்காங்க. இல்லை தப்பாக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அப்பாவும் பெரியப்பாவும் மனசில் ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை பெருமையாக தான் நினைப்பாங்க, பேசாமல் அந்த அரசி பள்ளி நம்ம தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துடுவோம், அவள் என்ன சம்மதம் இல்லைம்மா, பார்த்துக்கலாம் என்ன நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் அரசிக்கு வந்து எக்ஸாம் வரப்போது, நல்லா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றதுக்காக கோயில் போகிறாங்க. பின்னாடியே குமாரும் போகிறாங்க. அரசி பின்னாடி வந்த கோமதியை ஒரு ஆள் கூப்பிட்டியம்மா, அந்த மாதிரி நீ வந்து நல்ல குடும்பமாக இருக்க, என் பிள்ளைக்கு ஒரு பேர் வைமான்னு சொல்லி பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க. அவங்க பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க கோயிலுக்கு போய் வெளி பிரகாரத்தை சுற்றி கும்பிடுதாங்க. அப்போ தான் குமார் பார்க்காங்க, இவன் திரும்பி அதுக்குள்ள அவளுக்கு தாலியை கட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு திரும்பி போகையில் பின்னாடி கூடி வந்து தாலியை கட்டிடுறாங்க. கட்டினோன்னா அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அரசி. இதை எல்லாருமே பார்த்துடுறாங்க. இவர் குமார் கூட அந்த நண்பர் எல்லாமே வந்து ஸ்டில் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, கழுத்தில் கட்டினது தாலியில் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தூர போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஏம்மா அங்கே பாரு, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு முறை அதுதான் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும், ரொம்ப மனசுக்கு இதாகவும் இருக்கும், அதான் அவங்களுக்கு உண்மை நிலையை தரக்கூடியது, அதனால் இது ரொம்ப புனிதமானதுமா, இதை நீ கலத்திடாதம்மா வச்சிடாதம்மா அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலை ஒரு ஆள் சொல்கிறாங்க, உனக்கு பிடிக்கலன்னா கலத்திருப்புன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 வகையாக குழப்பம் இருக்குது, என்ன செய்யணும் தெரியலையேன்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டுக்கு. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி குமார் பண்ணிட்டானே அப்படின்னு சொன்னோன்னே சரியான டென்ஷன் ஆகிடுது. இரு நான் வரேன் அப்படிங்கிறாங்க. மறுபடி கதிர் ஃபோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரைட்டாண்டா அப்படிங்கிறாங்க. கதிர் அவன் எங்கே இருக்கான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவன் சரவணனுக்கு ஃபோன் அடிக்காங்க. 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. போனவுடனே
குமார ஊடு கட்டி வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்த இந்த சூழ்நிலையில் வந்து இதை கேள்விப்பட்ட பாண்டியனும் பதறி அடித்து கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போனோடனே கழுத்துல கயிறு இருக்குது. இதை பார்த்தோன்னா டே டே நிப்பாட்டுங்கண்ணா நிப்பாட்டுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. உன்னை என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு விடுங்கடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. டே அவன் கழுத்தில் தாலியை கட்டான், இன்னும் நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த முடிவுனாலும் அரசி தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அரசி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ கோமதி ரொம்பவே கண்ணீர் மல்க நிற்காங்க. மகா என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரில, ஆனால் கட்டினது நம்ம அண்ணன் தான் கட்டியிருக்கான், அப்படி நல்லவே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஏன் அவுக்கணும், ஒரு உலகம் அசிங்கமாக பேசுமே அப்படின்னு நினைக்காங்க. உடனே அரசி சொல்கிறாங்க, எப்பாங்க பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி நடந்துட்டு இது ரொம்ப புனிதன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரிலப்பா, நான் களத்தை விரும்பலை, அவரும் என் மாமன் மகன் தானே, அதனால் வந்து நான் அவரோடய போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்தியிலேருந்து எல்லோரும் யாராச்சும் அவன் வந்து ஏதோ பண்ணான்னு சொல்லிட்டு நீ போக தேவையில்லடி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இவர் கூட தான் எழுதியிருக்காரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே குமாருக்கு சரியான தோரணை, பைக்கில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூட்டி வீட்டுக்கு போகிறாரு. இங்கே அரசியும் குமாரும் தாலியும் கழுத்துமா நின்ற உடனே பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க அவங்க பாட்டி. டேய் குமார் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே அரசி ரொம்பவே அழுறாங்க. பாட்டி கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் நான் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன், அதான் என் கல்யாணம் அவன் நாள் வச்சு நாளுக்கு முன்னுக்கூட்டியே கல்யாணம் முடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பிள்ளைக்கு சம்மதமாடா அப்படிங்கிறாங்க. சம்மதம் இல்லையோ கட்டியாச்சு, வாழ சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அரசி அப்படிங்கிறாங்க பாட்டின்னு சொல்லிட்டு அழுதுடுறாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கும்போது சக்திவேல் வந்துடுறாங்க. டேய் என்னடா பண்ண அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பாண்டியன் குடும்பம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம காலத்துக்கு நம்ம அசிங்கப்படுத்துக்கு நான் ஒன்று பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ண அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனாப்பா அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, அந்த பிள்ளை தாலியும் கழுத்துமா நிற்கிறாங்க. இன்னைக்கு இதை பார்த்த உடனே ஆகா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அந்த வீட்டில் தான் பொண்ணு கட்டணுமா, வேறு பொண்ணே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 2 தலைமுறையாக நம்மளை வந்து அசிங்கப்படுத்தாங்க, மேலும் அவங்ககிட்ட அசிங்கப்பட விரும்பலப்பா, அதுபோக எனக்கு கல்யாணம் நின்று போனதை அந்த கதிர் பையன் ரொம்ப இகழ்ச்சியாக ஒரு மாதிரி பார்த்துட்டு போனான், எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுப்பா. அதுபோக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்க, உன்னை பார்த்தா அவ்வளோ பேர் அலறுவாங்க, நீனே அலறுத, நீனே அசிங்கப்படுதுன்னா அந்த குடும்பத்தால் தான். கதிர் கூட வந்து உன்கிட்ட மோதி பார்த்தா முடியல, ஒதுங்கிட்டான். ஆனால் அவன் குடும்பத்துலேருந்து இப்போ நாசுக்காக பண்ணுறாங்க பாரு, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அப்போ தான்ப்பா அந்த புள்ள வந்து கோயிலுக்கு நடந்து போச்சு, நான் பின்னாடி கூடயே போய் கெட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் கூட்டு வா அப்படிங்கும்போது சக்திவேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ரொம்ப ஷாக்காகி உட்காந்துருக்காரு. அப்போ அண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. குமார் பண்ணிட்டானே மன்னிச்சுக்கோங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அது இல்லைடா, அவன் நம்மளை ஓவராக பண்ணிட்டு இருந்தான் அந்த பாண்டியன், அவனை எப்படி நம்ம வந்து வழி கொண்டுடலான்னு பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் மோகன்றான் மழை உள்ளே கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. உள்ளவாமா அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. ஏம்மா அவங்க அப்பா சொல்லி தான் நீ வந்து அந்த கோயிலுக்கு போனேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குமார் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் தான் பண்ணிட்டேன், நான் அவன் மேலே இந்த வகையில் தப்பு இல்லை வைக்கல அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே அரசிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நல்லா படிக்கணும், கலெக்டர் ஆகணுங்கிறது எங்கள் வீட்டோட ஆசை, எங்கள் அப்பாவோட ஆசை, எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சேன். ஒரு 3-4 வருஷம் கழித்து கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சேன். அதுபோக வந்து எங்கள் மாமாவுக்கு தான் நான் கல்யாணம் பார்க்கப்படணும், எங்கள் பழனி மாமாவை தான் கட்டணும், நான் எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய ஆளானாலும் கூட எங்கள் மாமாவுக்கு தான் நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சங்கதிலாம் கேள்விப்பட்ட பழனி ஓடி வராரு. டேய் குமார் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. சித்தப்பா கரெக்டாக தான் பண்ணி வச்சுருக்கேன், என் கல்யாணத்தை வந்து வேண்டாம்னு சொல்லி என்னத்தையோ இல்லாமல் சொல்லி பொண்ணுட்டுக்கார மனசை மாற்றி நிப்பாட்டி வச்சாங்க கல்யாணத்தை, அதனால் அவங்க வீட்டை கஷ்டப்படுறதுக்கு நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. லூசாடா நீ, என் அப்பா வந்து என்ன சொன்னான் தெரியுமாடா, இப்போ உன்னை எங்கேயோ வெளியே விசாரிச்சுட்டு மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லிட்டு மளிகை சாமான்லாம் வேண்டான்னு சொல்லதாண்டா மச்சான சொல்லியிருந்தாங்க, யூஸ் மாதிரி முடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே குமார் ஆகா நம்ம அவசரப்பட்டோமோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, நீ கரெக்டாக தான் நம்ம பண்ணிருக்க, அவசரப்படலை, எங்களுக்கு துன்பத்தில் இன்பம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவோ அசிங்கப்பட்டிருப்போம், அந்த பாண்டியனை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நீ பண்ண வச்சிட்ட, ரொம்ப சூப்பரு, இப்போ இங்கே வந்து ஏதாவது ஒரு கில்லுனா அங்கே வலிக்கும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குமார் ஒன்று செய், இப்போ வேண்டான்னு சொல்லிடு, அவங்க டோட்டலாக கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. பழனி சொல்கிறாங்க, இப்படி தான் சூப்பராக பேசணும்ண்ணே, உனக்கும் பொட்டை பிள்ளை இல்லைன்னு அப்படி பேசாதண்ணே, எல்லாம் பொன் பிள்ளைகள் தான், நீ நினச்சா வாங்க கூப்பிடுறதுக்கும் போனால் போதுங்கன்னு, இது என்ன விளையாட்டு கதையா, விளையாட்டு கதை கிடையாது, அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு சக்திவேல்கிட்ட, எங்கள் பாரு தம்பி, அவள் தான் நம்ம வீட்டு மருமகன்னு எழுதியிருக்கு, அதனால் ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு
கல்யாணம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு என்னெல்லாம் நடைமுறையை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாடி என் பேத்தி அப்படின்னு சொல்லி முத்துறாங்க கன்னத்தில். என் பேரனுக்கு வந்து வேற எவ்வளோ வந்து இந்த வீட்டில் வந்து உள்ள சொத்து பத்தெல்லாம் ஆள போகிறாளான்னு நினச்சேன். ஆனால் என் பேத்தியே வந்து ஆளுவான்னு நினைக்கல அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை பேசாமே இருக்குது. என்னடி எதுவும் பேசாமல் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்கள் பேரன் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சரியா தப்பான்னு பேச வரலம்மா. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டா சந்தோஷம் தான் தெரியுதே தவிர்த்து நீ என்ன கஷ்டப்பட்டாவோ மனசில் என்ன ஓடுதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா நிறைய படிக்க வைக்கணும், எங்கள் அப்பா பேரையும் குடும்பத்து பேரையும் நான் காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்படி ஆக்கிட்டீங்க. இப்போன்னு எங்கள் அப்பா என்கிட்ட எப்படி பேசுவாங்க? ஏற்கனவே வந்து எங்கள் அப்பா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இப்போ நான் ஏற்ற வீட்டில் வந்து நான் இருந்துட்டு எங்கள் அப்பாவோட போய் நான் பேச முடியுமா? பேச தான் நீங்கள் அனுமதிப்பீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. நான் ஏன்டி அனுமதிக்க மாட்டேன்? இப்போ யாரும் இல்லாத நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு தானே இருக்கோம் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கும் அது அப்படியே பேசணுன்னு தலையெழுத்து பாட்டி. நினச்சி பாருங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அரசி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. பாட்டி ஏன் பாட்டி ஏன் காலில் விழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவன் பண்ணது தப்பு தான், ஆனால் வந்து அவனை வேண்டாம் வச்சிடான்னு நீ போயிடாதம்மா. நான் என்ன சொல்கிறோம்னா, உன்னை வேணும் அப்படின்ட்டு கட்டிட்டான். உனக்கு இது விருப்பம் இருக்கோ இல்லையோ பாட்டிக்காக இருக்கணுமா? ஏன்னு கேட்டால் ஒன்று வச்சு தாம்மா அந்த குடும்பம் சேரணும். 2 தலைமுறையாக வந்து இந்த குடும்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தத்தில் உட்காந்துருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து இப்போ உன்னால் வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இருக்கேன். ராஜிக்கோ உனக்கோ குழந்த பிறந்துட்டுன்னா உன் குழந்தைய எடுக்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா இங்கே வருவாங்க. அதே மாதிரி ராஜி குழந்தை எடுக்க இவங்க அங்கே போகணும்னு நினைப்பாங்க. மொத்தத்தில் குடும்பமே ஒன்று சேர்ந்துரும். நம்மலாம் சொந்த பந்தம் தானாம்மா, நம்ம அண்ணன் அடுத்தவங்க அண்ணியம்மா. உனக்கு சொந்த மாமன் தானே என்ன, அவன் கோவக்காரன், அவனை நீ மாற்றிடுவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எதுவும் நினைக்காதம்மா, இவன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு தலையில் எழுதியிருக்கு, அதனால தான் இப்படி நடந்திருக்குமா. எதுவுமே வந்து நம்ம நினச்சி நடக்கிறது கிடையாது, கடவுள் நம்மளை இணைக்கிறது தான். என்ன பாண்டியனுக்கு வந்து கோமதின்னு, குமாருக்கு இந்த அரசி தான்னும், ராஜிக்கு அந்த கதிர் தான்னும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் தான்னு கடவுள் எழுதியிருப்பார். அதனால் வந்து அந்த இதை யாரும் மாற்ற முடியாதலாமா, இதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, ஏதோ நடந்துருச்சு, இனிமேல் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. பாட்டிங்க பாருங்கள், தாலிக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது, அந்த புனிதத்துக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் வந்து நீங்கள் சொல்லுத மாதிரி வந்து உங்கள் பேரன் கூடனா பொண்டாட்டியாக வாழ போகிறதில்ல, வைக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே குமார் சொல்கிறாங்க, நானும் உன்னை கட்டி குடும்பம் நடத்தணும்னு கூட்டி வரல. ஏற்ற வீட்டுக்காரன் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருந்தானுங்க, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கானோ தொடர்ந்து. அவனுங்களுக்கும் வலிக்கணும், அவனுங்களுக்கும் வந்துட்டு இது தெரியணும், வலின்னா என்ன, புட்டப்புள்ளன்னா என்ன அப்படின்னு தெரியணும். என் தங்கச்சியை வந்து உங்கள் அண்ணன் கதிர் கூட்டி போகும்போது எங்களுக்கு இப்படி தானே வலிச்சிருக்கும், இதை விட ஓவராக வலிச்சிருக்கும்ல. இப்போ நான் செஞ்சுட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி பெருசாக பேசிகிட்டு இருக்கேன். உண்மையிலே செஞ்சது வந்து உன் குடும்பம் தான், என் குடும்பம் கிடையாது. ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறையாக எங்களை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு தக்க மரியாதையை நான் செஞ்சுருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சக்திவேல் சொல்கிறாங்க, என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா என் மோன்னு சொல்லிட்டு. அந்த பாண்டியன் இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஜெயிக்க முடியலன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நீ அதை இது பண்ணிட்ட, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தினம் தினம் அந்த கடைக்குட்டி மோன் நினச்சி அவன் ஃபீல் பண்ணணும். ஏன்னா பாண்டியன் அதிக பாசம் இவன் மேலே தான் வச்சுருக்கான். இவளும் நம்ம சொல்ல கேட்காம ஏற்றுட்டுக்காரனை கெட்டு போயிட்டாலே அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணும். அந்த பிள்ளை நீ வேண்டான்னு சொன்னாலும் நீ வேணும்னு சொல்லி அந்த பிள்ளையை விடவே கூடாது. காலத்துக்கு அவன் தான் இது. 2வது உனக்கு எழுந்தது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போயிருக்காங்க. இங்கே வந்து முத்துவேலுக்கு பயங்கர சந்தோஷம், ரூமில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்தோன்னே ராஜி அம்மா கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரூம் படா அப்படிங்கிற ரூம் படைக்கிறாங்க. அதை சொன்னேன். ஒரு கெட்டதுலேயும் நல்லது என்னென்னா, என் தங்கச்சி மகளை இங்கே வந்துட்டா. என் தங்கச்சி வந்து இந்த வீட்டில் இருந்து எங்களை மதிக்காமல் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலே வச்சுக்கிட்டாலன்னு சொல்லி வருத்தம் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆனால் வந்து அவன் மகன் வந்து இங்கே மருமகளாக வரும்போது எனக்கு அதெல்லாம் இல்லை. பேச்சுக்கு பேசினாலும் சரி, நம்ம வீட்டில் வந்து வாழக்கூடிய பொண்ணு என் தங்கச்சி பொண்ணாக இருந்தால் சந்தோஷம் தானே. எங்கோ இருந்து வந்து இந்த சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு என் தங்கச்சி மகன் அனுபவிக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சொத்து எங்கே போகிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி உங்கள் தங்கச்சி மூளை ஏற்றுக்கிட்ட நீங்கள் உங்கள் மகளையும் ஏற்றுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதான் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்க, நம்மளுக்கு ஒரே மகா, அவளெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நானும் நீனும் அவளை எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தோம். அவள் சொல்கிறது தான் சரி, அவள் செய்கிறது தான் சரின்னு சொல்லி அவள் சொல்லுறதுக்கெல்லாம் நம்ம சரி சரின்னோம். ஆனால் நம்மகிட்ட எதுவுமே சொல்லிக்காமல் அவள் பாட்டில் போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க குமார் பண்ணது மட்டும் சரியாங்க. அந்த பிள்ளை கோயிலுக்கு போயிருக்கு சாமி கும்பிட்றதுக்கு, ஏதோ எக்ஸாமா, அதை பரீட்சைக்கு சாமி கும்பிட்டு வரணும்னு போயிருக்கு. இவன் பின்னாடி போய் தாலியை கட்டியிருக்கான். அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லை தான், ஆனாலும் புருஷன் கட்டிட்டான், ஒருத்தன் கட்டிட்டான், கயிறு வந்து புனிதம்னு சொல்லி இங்கே பார்த்து வந்துட்டு என்ன இந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள். உங்கள் பிள்ளையும் அதே சூழ்நிலையில் அங்கே போயிருக்கா, அதை ஏன் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைன்னு நினைக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க.
இவன் சூழ்நிலை வேறு, அவன் சூழ்நிலை வேறு அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் ஒன்று தாங்க. சூழ்நிலை வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பம் தான் அதை உருவாக்கும். பையன் நல்ல பையனாக தானே இருக்குது, கதிருக்கு என்ன குறை அப்படிங்கிறாங்க. பாரு அவன் சைக்கிளில் போயிட்டுருந்தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மாறிட்டு பைக்கில் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த பைக்கு கூட என் தம்பி தான் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க பழனிகிட்ட யாரு காசு? நல்லா நினச்சி பாருங்கள். பழனி வந்து 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காரு. 15,000 15,000 ஒரு மாதம் செலவு பண்ணிடுவார். அப்படி செலவு பண்ணும்போது அந்த பணத்தை வச்சு பைக் எப்படின்னாலும் 1,00,000 பக்கத்தில் இருக்கும். அதை யார் போட்டு வாங்கி கொடுத்துருப்பா? அந்த பையனே வாங்கியிருக்கணும், இல்லைன்னா பாண்டியனே வாங்கி கொடுத்துருக்கணும். இதான் நடந்திருக்கும். அதனால் அவங்களும் ஒன்றும் இல்லாமல் இல்லை, அதனால் நல்லா தான் இருக்காங்க. நம்ம வந்து வெளி இடத்துல கட்டி கொடுத்தா கூட பொண்ணு எப்படி இருக்காளா ஏது இருக்காளான்னு நினைக்க வேண்டியிருக்கும். நம்ம அவட்ட பேசாட்டில் கூட ஏற்றாப்புலன்ட்டு பார்க்க முடியும். நீங்களும் அவளை நீங்கள் வாசல் நின்று ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தது நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளே ஜன்னலில் இருந்தே நீ அந்த வீட்டை நோட்டம் பண்ணது நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி ஒன்றும் பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேணால் நடிக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளே உங்கள் பொண்ணு நல்லா இருக்கான்னு உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும். நீங்கள் பெற்ற தகப்பனாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுக்கு இருக்க ஒரே பொண்ணுங்க, அவள் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு ஏதாவது பேசு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. ஏங்க நீங்கள் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இல்லை வயிறு நிறைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க நினைக்கிறாங்க தங்கச்சி பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தோன்னே இவருக்கு வயிறு நிறைஞ்சிட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணுகிட்ட போகிறாங்க. ஏம்மா எதுவும் சாப்பிடுதியாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அழாதம்மா, உனக்கு வந்து இப்படி நடக்கும்னு யாரும் நினைக்கல. அதுபோக வந்து அந்த அவனும் ஒரு கோவக்காரன் அப்படியே பண்ணிட்டான். ஆனால் இது வந்து உனக்கு அடுத்த வீடும் கிடையாதும்மா, இது உங்கள் அம்மா பிறந்த வீடு, அவங்க அம்மாவோட மைனி, இது உங்கள் அம்மாவோட மைனி தான், சரியா? நாங்கள் உனக்கு மாமியார் வைக்க வர்றதுக்கும் நீ கொடுத்து வச்சுருக்கணும், நீ எங்கள் மருமகளாக வர்றதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும், எங்களுக்காக சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 மாமியாரும் ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்லை எங்கள் அம்மா பாசம் எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு நினச்சி தான் அழுதேன், எனக்கு 2 அம்மா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு 2 அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலைல விடியுது. இந்த சூழ்நிலையில் காலைல வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து வீட்டில் எல்லோரும் செய்கிறாங்க. அரசி எந்திரிச்சிருப்பாளா வச்சிருப்பாளான்னு சொல்லிட்டு கோமதி வீட்டு வாசல்லேருந்தே பார்த்துட்ருக்காங்க. கோமதி அங்கே என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அரசியை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவள் தான் அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் விருப்பப்பட்டாங்க கல்யாணம் முடிச்சுட்டு போனா வச்சா அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு அவன் தாலி கட்டிட்டான், ஏற்று வீட்டுக்காரன் கட்டிட்டான், அவங்களுக்கு நம்மளும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படிங்க உங்களால் இருக்க முடியுது? அரசி தான் என்னோட உயிர்னு தூக்கி சுமந்துட்டு அலைஞ்சிங்க. அந்த பிள்ளைக்கு ஒன்றுனா துடிச்சு போனீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து விருப்பம் இல்லாமல் அவன் கல்யாணம் முடித்தாலும் கூட அந்த பிள்ளை என் பிள்ளை இல்லை, ஏற்று வீட்டுக்கு போயிடுச்சுன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி உங்களால் எப்படிங்க இருக்க முடியுது? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அப்போ தான் அவர் தன்னோட தவறை உணர்ந்தார். அந்த பிள்ளை வந்து விருப்பப்பட்டு போகல, ஊர் மப்புக்கு தானே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னால் வர சொல்லிடு, நம்ம வேணால் வந்து நடைமுறையை ஃபாலோ பண்ணி அதை வேறு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க பேசுகிறீங்க? அந்த தாலியே புனிதம்னு நம்பி அந்த பிள்ளை அங்கே போயிட்டா, இன்னும் வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, அவள் ஏற்ற வீட்டில் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் அப்படி அழுதுகிட்டே கடைக்கு போயிடுறாரு. பின்னாடி செந்தில் வர்றாரு. டேம்மா அரசிக்கு நிலைமை இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. தலையெழுத்து, தலையில் என்ன விழுந்து நினச்சிருக்கோம் அப்படி நடந்திருக்கு, அந்த பையலும் இந்த வகையில் செய்வான்னு நான் நினைக்கலடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் நல்லவனே கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வர்றாரு. வந்துட்டு செந்தில்னே இன்றைக்கி நான் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, பாரு இது வரைக்கும் வந்து அவன் யார் என்னன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், உனக்கு மோகன் தான், அது போக வந்து அரசியை கட்டியிருக்கான், அரசி மாப்பிள்ளை, அவள் மாங்கல்யத்துக்கோ அவள் குங்குமத்துக்கோ எந்த இடைஞ்சும் வரக்கூடாது, அது போக அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வாயை பற்றிட்டு அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் கதிர் நினைக்காரு, சரி நம்ம தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அந்த தாலிக்காக போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அரசி உனக்கு அவனை பிடிக்கலன்னா கிளம்பி வந்துடுமா, அண்ணன் உனக்கு வேறு கல்யாணத்தை முடிச்சு வைக்க, அண்ணன் படிக்க வைக்கமா அப்படி இப்படிங்கிறாரு. உடனே ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அண்ணன் ஃபோனை ஏமா கட் பண்ணுற, உன்ட ஃபோனு ஓன்ட்ட இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அண்ணன் என்கிட்ட தான் இருக்குது, பொண்ணுக்கு வந்து முறையாக ஏறும் தாலி தானே ரொம்ப மரியாதையாக இருக்கும், உலகத்துலேயும் ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, அப்படி இருக்கும்போது வந்து நம்மளும் ஒரு கிராமத்தில் சென்டிமெண்ட்டான ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, அப்பா சொல்ல கேட்டு இருந்தவங்க, அதனால் தாலி ரொம்ப புனிதமாக நினைக்கிறேனே, எந்த சூழ்நிலை எனக்கு வந்துச்சோ வரணும்னு இருந்திருக்கு, வந்துட்டு உடனே என்னை மன்னிச்சுக்கோனே, ஏற்ற வீட்டில் தான் தங்கச்சி இருக்கேன், அண்ணன் நீ ஏற்றாப்புல தான் இருக்கேன், உங்களை பார்க்கணுன்னா எப்போனாலும் பார்க்க முடியுண்ணே, என்னை வேறு இடத்துல நீங்கள் கட்டி கொடுத்தா கூட என்னை வந்து தினம் பார்த்துருக்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறனால என்னால் பார்க்க முடியும்ண்ணே, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோனே அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் அப்படி அழுதாரு. கதிர் அழுத பார்த்தோன்னே ராஜி கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்லை கொடுத்துட்றாங்க. செல்லை பார்த்துட்டு ராஜி அழுதாங்க. உடனே கால் பண்ணுறாங்க, எடுக்கலை. நான் அண்ணி ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புனா, அண்ணி அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனை மன்னிச்சிக்கோ அரசி அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் மன்னிச்சிக்கோன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை
அவனுக்கு வந்து கல்யாணம் நின்றுச்சு, ஏதோ ஒரு வகையில் பண்ணிட்டான், கோவத்தில் நீ எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல, என் வாழ்க்கையை தான் முடிச்சு விட்டாரு நீ அப்படிங்கிறாங்க. ஒன்றும் முடியலை, இனிமேல் தான் துவக்கம். நான் கூட கதிரை கல்யாணம் முடிக்கும்போது வந்து ஏதோ முடிஞ்சிருச்சு என் லைஃப் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது என் லைஃப் வந்து நல்லா இருக்குது. அது மாதிரி உன் லைஃப் நல்லா இருக்கு, நீ கவலைப்படாத, வைக்காத அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்களை வந்து அண்ணன் விரும்பி கட்டிக்கிட்டாரு, இங்கே எப்படி நினைஞ்சு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. விரும்பி கட்டிக்கிட்டாரா, என்ன நினைஞ்சு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கண்ணன் ஒருத்தனை விரும்பினேன், அவன் வந்து என்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே அலைஞ்சான். சரி உண்மையிலேயே நம்மளை ரொம்ப லவ் பண்ணுவோம் போல், வசதி இருக்கிறதுனால வந்து லவ் பண்ணல, உண்மையிலே நம்ம விரும்புகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அவனை நம்பி நான் போனேன். போகும்போது வீட்டில் உள்ள ஒரு நகையை நான் எடுத்துகிட்டு போகல. அந்த நகையை வந்து அவன் கண்ணை எனக்கு தெரியாமல் நான் ட்ரெஸ் மாற்றும் போது எடுத்துகிட்டு வரும்போது நகையோடு ஓடிட்டான். அப்போ தான் திருச்செந்தூரில் ரூம் போட்டு தங்கியிருக்கையில் வந்து அங்கே அவங்க அம்மாவும் கொஞ்சம் ஆட்களும் தங்கியிருந்தாங்க, மீனா அக்காவும் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது தான் நான் அந்த சூழ்நிலையில் ரொம்ப பருது வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் நகையை தூக்கிட்டு ஓடையில் கரெக்டாக அவங்க அம்மா வந்தாங்க. வரும்போது தான் இப்படி ஆயிட்டடி, உங்கள் வீட்டில் பூரா நீ ஓடிவிட்டுன்னு பேசுகிறாங்க, வாழ்க்கையை வம்பாக்கிட்டேடின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் என்னை கட்டி வச்சாங்க. இன்றைக்கி என்ன கெட்டு போச்சு? அந்த நிமிஷத்தில் வந்து கதிருக்கும் என்ன பிடிக்கல, எனக்கும் கதிரை பிடிக்கல, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ரொம்ப எதிரும் புதிருமாக இருப்போம். அப்படி இருக்கும்போது என்னையும் அவங்க சேர்த்து வச்சாங்க. இன்றைக்கி மனசளவில் எனக்காக அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சைக்கிளில் போய் கூட உணவு டெலிவரி பண்ணார். உனக்கு தான் தெரியுமே, இப்படி தான் கணவன் மனைவி அன்பு வர்றது. யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதை நடக்கும். எனக்கு வந்து கதிர்னு எழுதியிருக்கு, உனக்கு வந்து குமார் தான் எழுதியிருக்கு. அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு இயல்பு வாழ்க்கையை வாழப்பாரு. அவன் எங்கள் அண்ணன் தான் அவன் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கோ. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் எப்படி இங்கேருந்து எங்கள் வீட்டை பார்க்குறதுக்கு பரிதவிச்சுட்டு இருக்கணும், அதே மாதிரி நீ அங்கேருந்து பரிதவிச்சுட்டு தான் இருக்க போகிற. ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி உனக்கு ஒரு குழந்தையோ எனக்கு ஒரு குழந்தையோ பிறந்துச்சுன்னா இந்த வீட்டு ரெண்டுடைய பகைமைத்தன்மையும் மாறிடும். நீ அதை சீக்கிரம் முயற்சி பண்ணி சீக்கிரம் ஒரு குழந்தைக்கு தாயாக வழியை பார்க்க, நானும் அதுக்குள்ளே வழியை பார்க்கேன். 2 பேரும் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 2 பேர் குடும்பம் சேர்ந்துடும். இந்த 2 பேர் குடும்பம் சேர்றதுக்கு நம்ம தான் அதுக்கு இது பண்ண வேணும், நம்ம தான் அதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதுபோக 2 தலைமுறை இது பாட்டி எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க, இங்கே அத்தை எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க, உனக்கு ஒரு தாய் உள்ளம் என்னென்னா உனக்கு தெரியும், அதை நீ பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செய் அப்படிங்கிறாங்க. அரசி ரொம்ப யோசிக்கிறாங்க. குமார் வராங்க. இங்கே பாரு, உன்னை பிடிச்சலாம் நான் கல்யாணம் முடிக்கல, ஏன்னா உங்கள் குடும்பத்தை வந்து வந்து நான் வந்து நெருக்கடி பண்ணணும், உங்கள் குடும்பத்தை என்னை அசிங்கப்படுத்தியே இருக்காங்க, அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இதை பண்ணேன். நீ மனைவிங்கிற ஸ்தானத்தில் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத, சரியா? இன்சியலுக்கு நான் உனக்கு இருப்பேன், அவ்வளோதான், சரியா? உங்களோட வாழனா மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மாறி வராங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சோட்டில் ஒன்று போடுதாங்க. டேய், அவன் பொண்டாட்டி, சரியா? உன் அத்தை மகா, என்ன உங்கள் அத்தையை நீ எந்த அளவுக்கு மதிக்க? உங்கள் அத்தை வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்கள் அத்தையை வந்து கல்யாணம் முடிச்சிட்டான் பாண்டியன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் அத்தைன்னு தானடா சொல்லியிருப்பேன். உங்கள் அத்தை மக, உங்கள் அத்தைக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கியோ அந்த அளவுக்கு நீ மரியாதை இவ்வளோ கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா பிச்சு விடும் பிச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு, என்ன அம்மா, நான் உனக்கு அம்மா எப்படிடா வந்தேன்? உங்கள் அப்பனை கெட்ட போய்த்து நான் அம்மா வந்தேன், அதே மாதிரி நீ இவ்வளோ கெட்ட போய் உனக்கு பொண்டாட்டி ஆகிட்டான், இது வந்து உங்கள் அத்தை மகா, சரியா? அடுத்தவ கிடையாது. இவன் நல்லா இருந்தால் தான் உன் தங்கச்சி அங்கே நல்லா இருப்பா அப்படிங்கிறாங்க. அவளை தங்கச்சியாகவே ஏற்றுக்கல அப்படிங்கிறாங்க. நீ பண்ண நியாயம், அவர்த்தவன் பண்ண தப்பா? நீ வந்து லவ் பண்ணலை, ஆனால் அவளை கட்டிட்ட, ஆனால் அவன் லவ் பண்ணியிருக்கான், அவன் கட்டிட்டான், சரியா? நீ நல்லா வச்சுக்கிட்டா தான் உன் தங்கச்சி அங்கே நல்லா இருப்பா, அதை புரிஞ்சுக்க, சரியா? அதான் சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பிள்ளை நீ நல்லா பார்த்தனா கடவுளுக்கு இருப்பில் அந்த பிள்ளை நல்லா இருக்கும், இல்லைங்கிட்டா? ஆனால் நீ இந்த பிள்ளைய என்ன பண்ணாலும் அவன் வந்து நல்லா தான் பார்த்துப்பான், சரியா? தங்கத்தட்டில் வச்சு தாங்கிறது மாதிரி தாங்குறான். அந்த பையன் படிக்கும்போதே அந்த உணவு டெலிவரி பண்ணுற வேலைக்கு போயிட்டு இருந்தான், பைக்கில்னு சொல்லிட்டு சைக்கிள்லையும் பழனி சைக்கிள்லையும் போய் டெலிவரி பண்ணியிருக்கான். இந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டுறது அவமானமாக நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சைக்கிள்லேயே போய் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி அந்த உணவு டெலிவரி பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு கொடுத்து ராஜியை வந்து காலேஜ் போகிறதுக்கும் வீட்டு செலவு கொண்டு கொடுக்கான். அப்பேற்பட்ட பையன் நல்லா பார்த்துட்ருக்கான். அப்பேற்பட்ட வீட்டில் நீ ஒரு பொண்ணை நீ கட்டியிருக்க, ஏதோ சூழ்நிலை கட்டிட்ட, அந்த பிள்ளை நீ நல்லா பார்க்கணும். இவ தான் இந்த வீட்டினுடைய மகாராணி, இந்த மகாராணியை நீ எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. சாரிம்மா அப்படிங்கிறாங்க. சாரிம்மா என்கிட்ட சொல்லாத, அந்த பிள்ளைகிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. அரசி சாரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ண விஷயத்துக்கு ஒருத்த சாரி சரியாக போயிருமா அப்படிங்கிறாங்க. உடனே அரசி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புறாங்க. அத்தை, இந்த மாதிரி உனக்கு அத்தைம்மா, நீ தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிடாதம்மா, இப்போ ஏற்பட்டவொன்னே நான் பெற்றுட்டேன், நீ தாம்மா இந்த வீட்டு மூத்த மருமகா, நீ சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்குமா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்தி விழுந்துடுறாங்க. குமார் அப்படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. நம்மள
மருமகளுக்கு நம்ம குடும்ப நகையை போட்டு விட சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் பெரியப்பா அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறது, மாறிங்க வா அப்படிங்கிறாங்க. இந்த நகையை பூரா மருமகள் போட்டு கூட்டி வா அப்படிங்கிறாங்க. போட்டு கூட்டி வராங்க. சீலை கட்டி நிற்கிறாங்க. ரொம்ப ராசாத்தி மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே முத்துவேல்கிட்ட சக்திவேல் அண்ணன் அப்படிங்கிறாரு. பார்த்துட்டு சக்திவேல் சொன்னோன்னே முத்துவேல் ரொம்பவே அரண்டுறாரு. பார்க்குறாங்க, கோமதி மாதிரியே இருக்குது. அண்ணன் என் தங்கச்சி மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. உடனே ஆமாடா அப்படின்றாங்க. அரசி அப்போ தான் பார்க்குறாங்க, இன்னும் நம்ம அம்மா மேலே பாசம் வச்சுருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ வந்துட்டு உங்கள் தங்கச்சி மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு ஏன்டா வெளியில் நடிக்கிங்க அப்படிங்கிறாங்க. பாசம்லாம் ஒன்றும் இல்லை, முகச்சாயில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. முகச்சாயில் பேசுனாலும் அவனுடைய நினப்பு இருந்தால் தானே நீங்கள் அதை சொல்ல முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, குமாருக்கு கல்யாணம் முடிஞ்சால் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போயிருப்போம், அதே மாதிரி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. என்னைக்கு போகணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க திடீர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணம் திடீர்னு தான் நடந்துச்சு, அதான் திடீர்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரை ரெடி பண்ணி காரில் எல்லோரும் கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி வாசல்லேருந்தே பார்த்துட்ருக்காங்க. ராஜுவும் பார்த்துட்ருக்காங்க ஜன்னல்லேருந்து இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ காரில் எல்லோரும் ஏறும்போது அரசி கழுத்தில் குடும்ப நகையெல்லாம் போட்டு இறங்கி நடந்து வராங்க. இதை பார்த்தோன்னா கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். ராஜி 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 அப்படிங்கிறாங்க. அத்தை திடீர்த்த நகை போட்டு வராங்க அப்படிங்கிற மீனா ஓடியாங்க. அத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. அரசி கழுத்தில் எல்லா நகையும் போட்டு இறங்கி வராங்க. உடனே உண்மையிலே அவங்க 2 பேரும் ஒன்றா தாண்டி போகிறாங்க. ஜோடி பொறுத்து நல்லா தாண்டி இருக்குது. தனித்தனியாக இருக்கும்போது தான் என்னமோ இதை நினச்சேன், நல்லா தாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் நல்லா பார்த்துக்குவான் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கிட்டா சரிதாம்மா, அவன் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பான், அது எப்படின்னு தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லோரும் காரில் ஏறிடுறாங்க. ஏறும்போது கோமதியோட அம்மா அப்படி விரல வச்சு ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க கோமதிக்கு. சரிம்மா அப்படின்னுட்டு இருக்கும்போது பாண்டியன் பார்த்துடுறாரு. பாண்டியனும் எதுவும் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. பாண்டியனும் தன்னோட மகளை ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாரு. அவள் பெரிய மனுஷி மாதிரி பட்டு சீலை கட்டி நகைலாம் போட்டு கோயிலை பார்த்து போகிறாங்க, காரில் ஏறுறாங்க. உடனே கோமதி எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. மீனாவும் ராஜுவும். இவங்கெல்லாம் இப்படி முழிக்கிறத பார்த்து தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, நம்ம குடும்பத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்களே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, அவங்க யாரோ நம்ம யாரோ, அவனோ எதிரி வீட்டுக்காரனோ எதிரியாகவே இருந்துட்டு போகிறானுவ அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நம்ம அரசி அங்கே போயிட்டாயினும் அவங்களுக்கு நம்மளும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. கோமதி சொல்கிறாங்க, தங்கமேல் உன் தங்கச்சி இப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் இப்படி தான் பேசுவியா அப்படிங்கிறாங்க. ஆமாத்தை இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. அவள் விருப்பத்தோடையே கல்யாணம் முடிச்சுட்டு போனால் அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு பையன் தாலி கட்டுதாங்கன்னா அதை கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கை தட்டுறாங்க. சூப்பராக பேசுகிறீங்க தங்கமேல், சூப்பராக பேசுகிறீங்க. நீங்கள் இதே இது மேடையில் போய் பேசுனீங்கன்னா பெரிய பேச்சாளர் கை தட்டியிருப்பாங்க. சி நீங்கள்லாம் ஒரு ஆள், எப்படி நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாது. இவங்க சொந்த மகன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பரித வச்சுட்டு இருக்காங்க, அவள் எப்படி இருக்கா எது இருக்கான்ட்டு. நீங்கள் என்னன்னா இதில் கருத்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீ வயசு தக்கனே பேச மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை பேர் அக்கான்னு பார்க்க மாட்டேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, பக்கத்தில் வாதியை கிட்ட கிடக்கு அப்படின்ட்டுருந்தாங்க. உடனே ராஜி எப்படி பேசுகிறா பாருங்க மீனா அப்படிங்கிறாங்க. அக்கா அங்கே பாருங்கள், அவங்க வார்த்தையில் சொல்லிட்டாங்க, நான் செஞ்சு காட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆகா இவங்க ரெண்டா சரி வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. கோமதி சரியான கடுப்பில் இருக்காங்க. உடனே சரசரன்னு ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. உடனே சரவணன் ஃபோன் அடிச்சு எங்கே இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாயை மூடிட்டுரு, போகிற பக்கம் பார்த்தா நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தான் நீ போக வேண்டியிருக்கும், பார்த்துக்க, நிரந்தரமாக அங்கே இருந்துடாத, அரசியலமாக விரும்பியா கல்யாணம் பண்ணி அங்கே போனால் இதெல்லாம் பேசியிருக்க, பார்த்துக்க அவ்வளோதான் அப்படிங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வீட்டில் தானே இருக்கேன், இந்த வீட்டில் தானே நான் இருக்கேன், வேலைக்கு போயிட்டாலும் இந்த வீட்டில் நடக்க தெரியாதா, நீ தான் ஏதாவது சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கி பேசுகிறாங்க. நீங்கள் எதனாலும் உங்கள் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் உள்ள இருக்கிறவங்களுக்கு உண்மை இருக்குது, உன்ட்ட உண்மை இல்லை, உனக்கு ஏதாவது வகையில் கருத்து சொல்லணும், இல்லை யாராவது ஏதாவது செஞ்சால் போட்டு கொடுக்கணும், இது மட்டும் தான் உனக்கு தெரியும், வேறு என்ன தெரியும், உன்னை போய் நான் கல்யாணம் முடிச்சு பாரு, உன்னை கல்யாணம் முடிச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் தங்கமேல் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுடி, இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த வீட்டில் உன்னை தவிர வேறு யாரும் பெரிய ஆளாக வர முடியாது, இதை பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.